எந்த தனியார் பள்ளிக்கூடமும் ஈவேராவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த தனியார் பள்ளிக்கூடமும் கருணாநிதி அண்ணாதுரையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த தனியார் பள்ளிக்கூடமும் நாத்திகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுகவுக்கு தைரியமும் தம்பும் திராணியும் இருந்தால் தனியாக போட்டியிடட்டும். இதுக்கு போய் ஆகமத்தை கேட்கணுமா அதை கேட்கணுமான்னு எனக்கு புரியவே இல்லை. இதே திமுக அரசு ஆகமத்தை எந்த கோயில்களையும் மீறலையா? ஆகமத்தை மீறுவதுதான் திமுக அரசு. 9 வயசில் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் 9 வயசுக்குள்ள முன்னால இருக்கிற பெண்ணோட நீங்க பாலியல் ரீதியாக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதே தவிர சீண்டல்கள் வைத்துக் கொண்டால் தவறில்லைன்னு சொல்லியிருக்கு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தனியார் பள்ளிகளில் அரசியல் மதம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதிப்பு. திருவண்ணாமலை ஏரிக்குப்பம் சனீஸ்வரர் கோயிலில் சனி பயிற்சி விழா நடக்குமா? பக்தர்கள் கேள்வி. கூட்டணி ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடிச்சாச்சு, ஸ்டாலின் சந்தோஷம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழிபாடு அரசு முடிவெடுக்க அவகாசம் வழங்கிய நீதிமன்றம். ஈரான் தலைவர் காமெனிக்கு எதிராக கமெண்ட். கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக போராட்டம் அறிவிப்பு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைத்து வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க. முதல் செய்தியாக தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க சார். அது செய்தி வாயிலாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தனியார் பள்ளிகளில் அரசியல் மதம் சார்ந்த நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முதல் கேள்வியே, இந்த சர்க்குலர், இந்த சுற்றறிக்கை அல்லது இந்த சட்டம் தனியார் பள்ளிகளுக்கு என்று சொல்லும்போது சிறுபான்மை பள்ளிகளுக்கும் பொருந்துமா? இதுதான் முதல் கேள்வி. ஏன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல்லனா உதயநிதி பேசும்போது நானும் கிறிஸ்தவன், இதை சொன்னா சங்கிகளுக்கு வயிறெறியும் அப்படின்னு பள்ளி மேடையை இந்துக்களுக்கு எதிராக திருப்பினது உதயநிதி தான். முதல்ல அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேற பல பல்கலைக்கழகங்களில் சுபவீரபாண்டியன் போய் பேசுகிறார். அப்போ பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடாது, காலேஜில் நடக்கலாமா, கல்லூரியில் நடக்கலாமா? எனக்கு புரியல. அப்போ பள்ளிக்கூட வளாகங்களில் நீங்கள் எதை தடை செய்கிறீர்களோ அதை கல்லூரி வளாகங்களையும் தடை செய்ய வேண்டிதானே? ஏன் இருக்கு அங்கே மட்டும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎம்கே யூனியன் வருகிறது, டிஎம்கே மாணவர் அமைப்பு ஏன் வருகிறது? ஏன் ஈவேராவை பற்றி அவங்க போய் ஏன் படிக்கணும்? ஈவேராவுக்கும் அகாடமிக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதனால இது என்ன பயம் என்றால், எந்த தனியார் பள்ளிக்கூடமும் ஈவேராவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த தனியார் பள்ளிக்கூடமும் கருணாநிதி அண்ணாதுரையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த தனியார் பள்ளிக்கூடமும் நாத்திகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதாங்க. அதாவது அரசாங்கம் வேறை, பள்ளிகள் வேறை, சமூகம் வேறை, அரசாங்கம் வேறை. சமூகம் ஈவேராவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. சமூகம் கல்வி நிலையங்கள் அமைக்கிறது. அந்த கல்வி நிலையங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? விவேகானந்தர் என்று வைக்கிறாங்க, பாரதி என்று வைக்கிறாங்க, மகாத்மா காந்தி, நேரு அந்த பேர்ல கூட வித்யாலயா இருக்கு. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த தனியார் பள்ளி, அண்ணா தனியார் பள்ளி, ஈவேரா தனியார் பள்ளின்னு ஒரு பள்ளி கூட இருக்கா? ஏன்னா இந்த பிரிவினை கருத்துக்களை சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, கல்வி கற்பிக்கணும்னு விரும்பக்கூடிய கல்வியாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசாங்கம் இன்னமும் திணித்து கொண்டு இருக்கிறது. பெரியாரை பத்தி ஒரு சினிமா எடுத்தாங்க, சத்யராஜும் குஷ்புவும் நடிச்சாங்க. படம் ஃபிளாப்பு.
அரசாங்கம் என்னெல்லாமோ கொடுத்து அதுக்கு வரி விலக்கெல்லாம் கொடுத்து எடுக்க வச்சாங்க, நடக்கல. அப்போ சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளை அரசாங்கம் மீண்டும் மீண்டும் சமுதாயத்தின் மீது திணிக்கிறது. அப்ப விவேகானந்தரை பத்தி, விவேகானந்தர் பேர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அவங்க விவேகானந்தரை சொல்லுவாங்க. விவேகானந்தரை சொல்லும் போது விவேகானந்தர் சர்வ மத சபைக்கு போனார், அங்கே இந்து மதத்தை ஸ்தாபித்தார்னு சொல்லித்தான் ஆகணும். அது எப்படி பிரிவினையா இருக்கும்? கூப்பிட்டவனுடைய நோக்கமே கிறிஸ்தவம் தான் உலகமயம் என்பதை நிரூபிப்பதற்காக கூப்பிட்டா, அங்க போய் விவேகானந்தா அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டார்னா அது விவேகானந்தர் பேர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் சொல்லாம எப்படி இருக்கும்? மகாத்மா காந்தி பேர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் அரசியல் மகாத்மா காந்தி வாழ்க்கையில அரசியலை விடுத்து விட்டால் என்ன இருக்கு? நேரு பேர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நேரு வாழ்க்கையில அரசியல் எடுத்து விட்டா என்ன இருக்கு? அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் பாரதியின பேர்ல பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பாரதி பள்ளிக்கூடம் பாரதியினுடைய வாழ்க்கையை சொன்னா அதுல அரசியல் இல்லாம என்ன இருக்கு? எனக்கு புரியல. அப்ப பாரதியினுடைய எண்ணங்களை யாராரு பிரதிபலித்தார்களோ அவர்களை சொன்னால் அது அரசியல் இல்லாம என்னவா இருக்கும்? அப்ப இவங்க என்ன தேசியத்துக்கு பயப்படுகிறார்கள், ஹிந்து மறுமலர்ச்சிக்கு பயப்படுகிறார்கள். எங்கடா பாரதிங்கிற பேர்ல விவேகானந்தர் பேர்ல சனாதனம் உள்ளே புகுந்து விடுமோ, இந்து மதம் உள்ளே புகுந்து விடுமோ, RSS உள்ளே புகுந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். அதான காரணம். ஒரு மகாவிஷ்ணு என்னங்க தப்பா பேசிட்டான் அசோக் நகர்ல? என்ன தப்பா பேசிட்டாரு? அப்ப இவங்க எந்த அளவுக்கு துணை நடுங்கிகள் இந்த திமுக காரர்கள். இதுதான் கருத்து சுதந்திரமா? எனக்கு புரியல. ரெண்டாவது பள்ளிக்கூட குழந்தையால வச்சா நடத்த போறாங்க? நடத்த போறது இல்லை. அந்த பள்ளிக்கூடங்கள்ல அனுமதி வாங்கி சில இயக்கங்கள் நடத்துகிறார்கள். அவங்கள ஆடிட்டோரியம் இருக்கு, அவங்களுக்கு வருமானம் வரணும், அவங்க நடத்துறாங்க. அவங்களோட கிரவுண்ட் இருக்கு, வாங்குறாங்க, நடத்துறாங்க. எத்தனை பள்ளிக்கூடத்துல பெரிய பெரிய பப்ளிக் மீட்டிங் நடந்திருக்கு சார் பள்ளிக்கூடம் கிரவுண்டுகள்ல. திமுக அதிமுக கூட்டம், எம்ஜிஆர் கூட்டங்களே நான் நடந்திருக்கு, எனக்கு தெரியும். பள்ளி மைதானத்துல சரி, சிறுபான்மை பள்ளி மைதானங்களில் சுவிசேஷ கூட்டம் நடக்கவில்லையா? நோன்பு கஞ்சி திறக்கக்கூடிய நிகழ்வுகள் சிறுபான்மை பள்ளிக்கூடங்கள்ல நோன்பு கஞ்சி திறக்கவில்லையா? அப்போ அதாவது இவர்கள் எங்க கை வைக்கிறாங்கன்னா பயத்தின் காரணமாக தொடரடங்கி போய் ஹிந்தி எழுச்சி வருகிறதே என்பதாக இதுவே இந்துக்களுக்கு எதிரான செயல், இந்து விரோத செயல் என்றுதான் பார்க்கிறேன். ஏன்னா இதை ஏதோ மதமே வேண்டாம் என்று அப்படி சொல்றதா இருந்தா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றலாம். தமிழ்நாடு மாநிலம் மதத்தை புறக்கணிக்கிறது, எங்களுக்கு மாநில உரிமை இருக்கிறது, இது நாத்திக மாநிலம் அனௌன்ஸ் பண்ணுங்களேன். யாரு வேண்டாம் அவங்கள? அதனால இது பைத்தியக்காரத்தனம், கோலத்தனம், தொடநடுங்கித்தனம், இந்து விரோதத்தனம், அவ்வளவுதான். அடுத்த செய்தியாக மார்ச் 6 சார் சனிப்பெயர்ச்சி வருகிறது. சனிப்பெயர்ச்சியினுடைய இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு ஏதாவது நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லக்கூடிய பிறகு அங்க இருக்கக்கூடிய புரோகிதர்கள் சொல்ற மாதிரி என்னென்னலாம் அந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றணுமோ அதை செய்து பரிகார தோஷங்களுக்காக கோவில்களுக்கு போவாங்க. அங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுவாங்க. அது அங்கேருந்து அப்படியே பரிகார பூஜைகள்லாம் நடக்கும். அப்படிதான் திருவண்ணாமலை ஆரணியில இருக்கக்கூடிய ஏரிக்குப்பங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சாயாபுரீஸ்வரர் அந்த கோவில்ல சனீஸ்வரர் விழா நாளை நடைபெற இருக்கிறது. இப்போ அங்க இருக்கக்கூடியவங்க என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, அந்த கோவில் எய்தாப்புல இருக்கக்கூடிய தீர்த்தம் எந்த புனரமைப்பும் இல்லாமல் கேட்டை மூடி வச்சிருக்காங்க. பக்தர்கள் வரக்கூடியவர்களுக்கு ஒரு டெம்பரவரி டாய்லெட் வசதி கூட கிடையாது. எப்படி நாளைக்கு பொதுமக்கள் வரப்போறாங்க அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் கடும் கோபத்துல இருக்காங்க. அவசர கதியில அரசு இதற்கு ஏதாவது ஒரு உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செய்தியை? இல்ல, அறநிலைத்துறை நேற்று சாயங்காலம் தான் அந்த குளத்தை பூட்டி இருக்குதான் நான் கேள்விப்பட்டேன். ஏன் பூட்டணும்? சனிப்பெயர்ச்சி வருகிறதுன்னு தெரியும். எல்லா கோயில்களும் சனிப்பெயர்ச்சிக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது. நாளைக்கு தான் சனிப்பெயர்ச்சி, நாளைக்கு தான் மார்ச் 6ஆம் தேதி, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு மேலே அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி வந்தால் 2.5 வருஷத்துக்கு ஒரு சனி இருக்குங்கிறது ஒரு. அப்ப இந்த சனியினால் பாதிக்கப்படும் ராசிகள் எது, சனியினால் உயர்வுக்குரிய ராசிகள் எது, பாதிக்கப்படக்கூடிய ராசிகளை சேர்ந்தவர்கள் என்னென்ன பரிகாரம் பண்ணணும், எந்தெந்த கோயிலுக்கு போனோம் அப்படிலாம் சொல்லுவாங்க.
அதில் தமிழ்நாட்டில் எத்தனை சனி பகவானுக்கான கோயில்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு, அங்கங்கே போங்கன்னு எல்லா ஒரு லிஸ்ட் சொல்லுவார்கள். மக்களும் போவாங்க, பண்ணுவாங்க. இது ஆன்மீக நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாம் மதித்தே ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ ஒரு மக்கள் தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு தெய்வத்திட்ட போய் முறையிடுறாங்க. எப்படி நீ மருத்துவமனையில் போய் உங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா போறீங்களோ, அப்படி மனநலம் தெரியலைன்னா தெய்வத்திட்ட தான் போவாங்க. அந்த தெய்வத்திட்ட போகும்போது அவங்களுக்கான ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இங்க அறநிலைத்துறை என்பது உருப்படாத துறையாக, அறமற்ற துறையாகத்தான் இருக்கிறது. அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, அந்த அமைச்சருக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய கதை விடுறாரு, இவ்வளவு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், அவ்வளவு ஏக்கர் நிலத்தை நீட்டுட்டோம் அப்படிலாம் சொல்றாரு. ஆனா ஒரு கும்பாபிஷேகமாவது அரசு காசுல நடந்திருக்குமா, அறநிலைத்துறை காசுல நடந்திருக்குமா? நடந்திருக்காது. எல்லாம் ஸ்பான்சர். மீட்கப்பட்ட நிலம் எவ்வளவு, நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, யாருன்னு சொன்னா அவன்கிட்ட இவன்ட்டான ஒரு மீன் பிஜேபிக்காரன் பேரை சொல்லுவாங்க, 2 அதிமுக காரன் பேரை சொல்லுவாங்க, பாக்கி எல்லாம் யார்கிட்டன்னு சொல்லவே மாட்டாங்க. இது ஒரு அரசியல். சனிப்பெயர்ச்சிக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போகும்போது ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? எனக்கு என்னன்னா, ஏரி குப்பத்தில் அதை பண்ணவில்லை என்பது, திருவண்ணாமலை பக்கத்தில் பண்ணவில்லை என்பது ஒரு பெரிய குற்றமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இதுக்கு பின்னால யாராவது ஒரு ஆள் அந்த சனி பகவான் கோயிலை விட்டுருங்கப்பா, அங்கே நடக்கக்கூடாது, அங்கே சனிப்பெயர்ச்சியில் எல்லாரும் போய் குளிச்சாங்கன்னா அரசாங்கம் கவுந்துருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இந்த முதல் குடும்பம் ஜோசியத்தை நம்புற குடும்பம். அதாவது ஸ்டாலின் எதனாலும் பேசலாம், உதயநிதி எதனாலும் பேசலாம். அதனால இவங்க தெய்வத்தை கூட கட்டுப்படுத்த நினைக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். எவனாவது சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. இல்லை அங்கே இருக்க சனீஸ்வரன் கோயிலை மட்டும் திறந்து விட்டுறாதீங்கப்பா, அதை திறந்து விட்டா அவங்க ஆட்சி அம்பேல்னு எவனாவது சொல்லியிருக்கானா எனக்கு தெரியாது. ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது, அறநிலைத்துறைக்கு இருக்கிறது. அதை அறநிலைத்துறை இல்லை, செய்யவில்லை என்று சொல்லும் போது அதற்கு ஒரு அமைச்சர் தேவையில்லை. அப்கோர்ஸ் இந்த முடிய போது மக்கள் முடிவு செய்ய போறாங்க. என்னை பொறுத்தளவில் இது மிகப்பெரிய தோல்வின்னு சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய அநீதின்னு சொல்ல மாட்டேன், மிகப்பெரிய துரோகம். இந்து சமுதாயத்துக்கு சேகர்பாபு செய்திருக்கக்கூடிய துரோகம், திமுக அரசுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் என்றுதான் நான். சார் நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. இப்போ நண்பர் ஒருவர்கிட்ட கேட்டேன், என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், எங்க மாவட்ட தளபதினு ஒருத்தவர் இருக்காரு, எங்க மாவட்ட அமைச்சருக்கு மட்டும் இந்த தகவல் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அப்படி சுடுக்கு போடுறதுக்குள்ள அதை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு, அவருக்கு இன்னும் அந்த தகவல் தெரியாததுனால அது அப்படி இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க சார். மாவட்டத்தில் இருக்கிற அந்த நபருக்கு நீங்க யாரும் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. ஆனால் அவருக்கு மாவட்டத்துல இது கூட தெரியலைன்னா அவர் ஆட்டக்கூட லாய்க்கில்லைன்னு. நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ரொம்ப மகிழ்ச்சியோட தமிழக முதல்வர்கள் அவர் சொல்லியிருக்காரு. 28 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுமே அலோகேட் பண்ணி இந்த கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க திமுக அரசு. முதல்வர் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறாரு. அவர் பேசும்போதெல்லாம் அதை பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு வழியாக இறுதி ஆயிருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அப்படியானா இதுவரைக்கும் முதல்வர் எந்த அளவுக்கு பயத்துல இருந்திருப்பாருங்கிறத பார்க்கிறேன். நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், திமுகவுக்கு தைரியமும் தம்பும் திராணியும் இருந்தால் தனியாக போட்டியிடட்டும். போட்டியிட முடியலையே. நான் காங்கிரஸுக்கு போன தடவை விட குறையா கொடுப்போம்னு சொன்னாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் தியாகம் செய்ய வேண்டும், புது புது கட்சிகள் எல்லாம் வருகிறது, ஆகையினால இவங்க தியாகம் பண்ண மாட்டாங்க, வர்ற கட்சிகள் எல்லாம் தியாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இப்ப காங்கிரஸ் ஒன்றும் தியாகம் பண்ணலையே, கூட 3 சீட்டு வாங்கியிருக்கு, ஒரு
ராஜ்யசபா சீட் வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னால எந்த ராஜ்யசபா சீட் கொடுத்தீங்க நீங்க? அப்படின்னா காங்கிரசுக்கு திமுக அடிமணிந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இல்ல இப்படி பார்க்கலாமா சார்? அப்ப மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் அவர்கள் பெண்ண அந்த பிளே, அந்த ராஜதந்திரம் என்பது எடுபட்டு விட்டது, அதனாலதான் இந்த டிமாண்ட் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் இல்ல காங்கிரசுடைய மேலிட பார்வையாளர் அவரும் எல்லாருமே சேர்ந்து போட்டு நச்சு எடுத்து இத்தனை சீட் அத்தனை சீட்னு சொன்ன பிறகு ஒரு ராஜ்யசபா சீட் கிடைச்சிருக்கு. காங்கிரஸுக்கு என்ன வேணும்? ராஜ்யசபா சீட் வேணும். அது கிடைச்சிருக்கா இல்லையா? சரி, 3 சீட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கா இல்லையா? அவங்களே காங்கிரஸ்காரர்களே என்ன சொன்னாங்க, நாங்கள் 70 சீட்டு வாங்கி தாவேக்கா கூட போறதை விட 20 சீட்டு வாங்கி காங்கிரஸ் கூட போனாலும், இதே திமுக கூட போனாலும் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கூடங்கிற வார்த்தையை இதே காங்கிரஸ் பேனலிஸ்ட் நிறைய பேர் டிவியில பேசியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, காங்கிரஸ் கூடத்தான் போகணுங்கிறதுல யாருக்கும் மாட்டுக்கருத்து இருந்ததில்லை. அந்த தாவேக்கா வச்சுட்டு இவங்களோட மிரட்டத்துக்கு ஒரு நாங்க போயிடுவேன், அங்க போயிடுவேன், அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். என்ன பாவம், விஜய் தான் பாவம். இந்த இலவகாத்த கிளின்னு வடிவேல் ஒரு இதுல அந்த மாதிரி அவனை காக்க வச்சு அனுபவம் இல்லைங்கிறதுனால விஜயை ஏமாத்தி ஆனால் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. அதனால இது வெற்றியான கேட்டால் வெற்றி தான், இல்லைலாம் சொல்ல முடியாது. இதுல முதல் ஒரு சந்தோஷப்படத்துக்கு ஏதாவது இருக்குன்னா ஒரே ஒரு சந்தோஷப்படலாம், அவங்க கேட்டா தானே 40 சீட் கொடுக்கலையே, கொஞ்சம் குறைச்சிட்டோமே வேணா கொஞ்சம் சந்தோஷப்படலாம். ஆனால் அவருக்கு சந்தோஷம் எதுல வந்திருக்குன்னா கூட்டணியில காங்கிரஸ் வந்துடுதுங்கிறதா சந்தோஷம். அதுதான் விஷயம். அப்ப அந்த அளவுக்கு பயந்து போய் நடுங்கி போய் தான் திமுக இருந்திருக்கிறது. ஏன்னா திமுக கூட்டணியில 2வது பெரிய கூட்டணி கட்சி எது? திமுக விட்டா விசிக்கு அவ்வளவு பெரிய கட்சியா? இல்ல. வைகோ அவ்வளவு பெரிய கட்சியா? கமலஹாசன் அவ்வளவு பெரிய கட்சியா? இல்ல தேமுதிக அவ்வளவு பெரிய கட்சியா? எல்லாமே கொசுறு கட்சிங்க. எல்லாமே 1.5% சீட்டுக்கு போன கட்சி. 2 கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பெரிய கட்சியா? எல்லாம் இன்னைக்கு 23 கட்சி இருக்கான் திமுக கூட்டணியில, அவ்வளவு வேறையும் பக்கத்துல. அதாவது எந்த அளவுக்கு மோசம்னா, திமுக வெல்வோம் ஒன்றாக ஆள்வோம் தனியாக. இதை விட அப்ப 22 பேரை நாங்க ஏமாத்த போறோம்னு அர்த்தம். நாங்க அவங்க 22 பேரை பிடிச்சு ஏனையில பிடிச்சு நாங்க ஆட்சியை அவங்களுக்கெல்லாம் சப்புன்னு சப்ப போறோம். அந்த சந்தோஷம் அவருக்கு. இப்பவே 22 பேரை நம்ம ஏமாத்திட்டோமே, நாம ஜெயிக்கிறதுக்கு இவன் எல்லாம் வேலை பார்க்க போறானே, ஆட்சி நாம மட்டும்தானே ஆள போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் நிலைக்காது, ஆட்சிக்கு வந்தாதான். தீபத்தூண் விவகாரம் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு சார். நேற்றைய தினம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அது மீண்டும் மார்ச் 18க்கு தள்ளி போட்டிருக்காங்க. தமிழக அரசுக்கு கால அவகாசம் தருவதாக நீதியரசர் ஜிஆர்எஸ் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஜிஆர்எஸ் மாதிரி ஒரு ஜென்யூனான நீதிபதி இல்லை என்று பார்க்கிறேன். இப்போ தமிழக அரசுக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் என்ன சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த வருஷம் நாங்க ஏத்திக்கிறோம், அதுக்கான ஏற்பாடு. அடுத்த வருஷம் கிடையாது, கார்த்திகை வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. சரி, நீ ஆகவும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் ஏற்றணுமா? சரி பரவாயில்ல, ஏன் ஒரு நாள் விசேஷமா பூஜை பண்ணக்கூடாது? போங்க. ஏனென்றால் அந்த தீபத்தூண்ங்கிறது கோயிலுக்கு உள்ளது, அந்த இடத்தை ஏன் விட்டு கொடுக்கிறாய்ன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுல அறநிலைத்துறை தோல்வி அடைந்து விட்டது, கோயில் நிர்வாகம் தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறார். எல்லாரும் மன்னிப்பு கேட்டாச்சு, கலெக்டர் மன்னிப்பு கேட்டாச்சு, கமிஷனர் மன்னிப்பு கேட்டாச்சு, அசிஸ்டன்ட் கமிஷனர் மன்னிப்பு கேட்டாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களெல்லாம் நாங்கள் செய்தது தவறு, கோர்ட் உத்தரவு தான் சரி என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் அர்த்தம். ஒப்புக்கொண்டுட்டா இனிமே செய்ய வேண்டியதானே? அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவமதிப்பு வழக்க நான் எடுக்க வேண்டும் என்றால் நீங்க அந்த இடத்துல ஏதாவது ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பூஜை பெர்ஃபார்ம். இதுக்கு போய் ஆகமத்தை கேட்கணுமா அதை கேட்கணுமான்னு எனக்கு புரியவே இல்லை. இதே திமுக அரசு ஆகமத்தை எந்த கோயில்களையும் மீறலையா? ஆகமத்தை மீறுவதுதான் திமுக அரசு.
எந்த கோயில்லங்க நீங்க பிரகாரம் சுத்தி வர்ற மாதிரி இருக்கு? எல்லா கோயில்லையும் அபராதமா வர்ற மாதிரி தான் இருக்கு. அது ஆகமா தெரியலையா அவங்களுக்கு? அதவே சரி பண்ணாத இந்த திமுக அரசு ஆகமத்தை பத்தி பேசுறதா? ஆகமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இது. அதனால திடீர்னு ஆகத்து மேல இவங்களுக்கு பற்று வந்து விட்டது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. இதை ஆகம விதிகளுக்கு கேட்க வேண்டும். ஆகம விதிகளுக்கு கேட்க வேண்டும்னா நீங்க அர்ச்சகர்லாம் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க இது வரைக்கும்? அதனாலதான் ஆகமம் இல்லாத கோயில்களுக்கு அர்ச்சகர்கள்ங்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தரும். அதனால அவர் ஒரு நேரம் கொடுத்திருக்கிறார். நான் சொல்றத நீங்க செய்தாகணும், அதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. சரி, உடனடியா செய்யலையா? உங்களுக்கு நேரம் தரேன். எந்த அரசாங்கம் உங்களுக்கு கிடுக்கி போட்டு செய்யக்கூடாது என்று சொன்னதோ அந்த அரசாங்கத்தை செய்ய வைப்பேங்கிறது தான் ஜிஆர்எஸ்னுடைய வேலையா இருக்கு. அரசியல் சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க எலெக்ஷன் வருது, அதெல்லாம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இது கோட் ஆஃப் கான்டாக்ட்ல வராது, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல வராது. ஏன்னா இது ஒரு கட்சி போய் செய்ய போறது இல்லை. திமுக போய் அங்க போய் கொடியேற்ற போறதில்ல, பாஜக போய் கொடியேற்ற போறதில்லை. இது எலெக்ஷன் கான்டாக்ட்ல வராது. இது ரொட்டீனா நடக்கக்கூடிய ஒரு வழக்கு, அதுக்கான தீர்ப்பு. அதனால இதெல்லாம் காரணம் சொல்லாதீங்க, எனக்கு 2 வாரத்துல கொடுங்கன்னு கேட்டுக்கிறார். அநேகமாக மன்னிப்பு எப்ப கேட்டாங்களோ அப்பவே அவங்க அரசாங்கம் தப்பு பண்ணிட்டுன்னு ஒப்புக்கொண்டாங்க. தப்பை சரி பண்ண வேண்டியதான அரசாங்கத்தினுடைய கடமை. திருப்பி போய் புதுசு புதுசா காரணம் சொன்னா என்ன அர்த்தம்? ஆகவே இந்த அரசாங்கம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எப்படி தட்டணும்னு நினைப்பாருங்க, அவர் எப்படி நடத்தணும்னு நினைப்பாரு. சுமூகமாக இதுல கோர்ட்டுக்கு வெற்றி கிடைக்கும், அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே கிடைக்கும். அப்படித்தான் இந்த நகர்வு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்துக்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்க போகிறது. அந்த நேரத்துல திமுகவினுடைய முகம் இப்படி இருக்குன்னு நான் பார்க்கறதுக்கு ஆனந்தமா இருப்பேன். பார்க்கலாம். நிறைவு செய்தியாக ஈரான் அதிபர் மறைவு, அந்த கோமேனி மறைந்ததற்கு உலக நாடுகளில் எப்படி ரியாக்ஷன் இருக்கோ என்னமோ தெரியல சார். இந்தியாவில் பார்த்தோம்னா பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் பெரிய ஆழ்ந்த துக்கத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுல அரசியல்வாதிகளில் மிகவும் நேர்பட பேசக்கூடியவர், ஓப்பன் மைண்டடா இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. நான் அவரை ஆதரிக்க மாட்டேன், அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் புரிஞ்சிருக்காரு, அவர் அந்த ஈரானிய மக்களுக்கு சுதந்திரமே கொடுக்கல அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு வலுக்கும் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அவருக்கு தொடர்ந்து கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? இஸ்லாமிய அமைப்புகள் எந்த அளவுக்கு மூடத்தனத்தில் ஊறி போயிருக்கிறார்கள்ங்கிறத இது ஒரு உதாரணம். ஏன்னா கார்த்தி சிதம்பரம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். சில விஷயத்துல அவர் ரொம்ப நேர்மையா சொல்லுகிறார். உதாரணமா இவிஎம்எஸ் அதெல்லாம் பொய்யுங்கிறத சொல்றார். நீட்டு கரெக்டாக சொல்லுகிறார். ஒரு காலகட்டத்தில் மோடியினுடைய பாப்புலாரிட்டி ராகுல் காந்தி மீட் பண்ணவில்லை என்பதை ஓப்பனாக சொன்னதுக்கு காங்கிரஸ்ல இருந்து அவ்வளவு கண்டனம் வந்தது. நான் சொன்னது உண்மைதானேங்கிறத அவர் சொன்னார். ஏன் இதை கூட நீ ஏத்துக்கலைன்னா நீ எப்படி சரி பண்ண போறேன்னு சொன்னார். அதனால பல விஷயங்கத்துல அவர்கிட்ட ஒரு நேர்மை. சித்திரை புத்தாண்டு அவர் சொன்னார், எனக்கு சித்திரையில் தான் தமிழ் புத்தாண்டு, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். எப்படி நல்ல விஷயத்த அடிச்சு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு தனியார் இன்டர்வியூல சொல்லும் போது, நான் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக பேசினதா ஒரே ஒரு இடத்த எனக்கு காமிங்கன்னு கேட்கிறாரு. அப்படிலாம் காமிக்க முடியல. அதனால கொஞ்சம் ஃப்ராங்க்லி பேசக்கூடிய, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பர்சனாக கார்த்தி சிதம்பரம் இருக்கிறார். இந்த ஈரான் விஷயத்துல கூட அவர் என்ன சொன்னார், அவர் செய்தது கொடுங்கோல் ஆட்சி, நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு உள்ள போய் அதனுடைய அதிபரை கொள்ளுவது என்பது அந்த இறையாண்மைக்கு எதிரானது, இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு ரொம்ப தெளிவா தான் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதியை ஏன் பிடிச்சுக்கிறாங்க இஸ்லாமியர்கள்? இங்கதான் அவர்கள் மதத்தின் பேரால் மண்டை கழுவப்பட்டவர்கள். கொடுங்கோலன்கிறத அவங்களால ஏத்துக்கவே முடியல. இல்லைங்க, என்ன அப்ப இவர்கள் எல்லாம் கொடுங்கோல் ஆட்சியை ஆதரிக்கிறவர்கள் நான் சொல்றேன். அதுதான் இந்த ஜிகாத்திகளுக்குள்ள ஆபத்துன்னு நான் சொல்லுகிறேன். இப்போ 9 வயசுல ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ளலாம் ஒரு பெண்ணை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
அது இவ்வளவு அயோக்கியத்தனம். அதுல வேற அந்த கேமினி அவர் ஒரு நாம்ஸ் எழுதியிருக்கிறார். அந்த நாம்ஸ் இப்ப வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. 9 வயசில் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் 9 வயசுக்குள்ள முன்னால இருக்கிற பெண்ணோட நீங்க பாலியல் ரீதியாக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதே தவிர சீண்டல்கள் வைத்துக் கொண்டால் தவறில்லைன்னு சொல்லியிருக்காரு. என்னங்க இது, என்ன பைத்தியக்காரத்தம். அது மட்டும் இல்ல, சட்டம் என்ன சொல்லுகிறது, அங்க பெண்களுடைய சாட்சி அரை சாட்சி. எனக்கும் 2 கண்ணு தான், உங்களுக்கும் 2 கண்ணு தான், பொண்ணுக்கும் 2 கண்ணு தான். ஒரு கொலையை பார்த்தா ஆம்பளை சொன்னா முழு சாட்சி, பெண்ணு சொன்னா அரை சாட்சியா, 2 பொண்ணுங்க வந்து சொல்லணுமா? சரி, விவாகரத்து பெண்கள் கேட்க முடியாது, ஆண்கள் தான் கேட்க முடியும். பொது இடத்தில் பரதா போடவில்லை என்றால் தண்டனை. அந்த பழைய காலத்து கற்காலத்தில் இருந்த அதே தண்டனை, சவுக்கடி தண்டனை, கல்லால் எரிந்து கொள்ளக்கூடிய தண்டனை. என்ன காட்டுமிராண்டித்தனா சார். அப்ப ஈரானுடைய அதிபருக்கு, அதாவது ஒரு நாட்டினுடைய சாவர்னிட்டியே பாதித்தை என்று சொன்னால் அதுக்காக எனக்கு புரிகிறது. ஆனால் இஸ்லாமிய ராஜ்யம் என்ற பேர்ல ஜனநாயகத்தின் கழுத்தை அறுத்து மக்களுக்கு சுதந்திரமே கொடுக்காமல் ஆட்சி செய்த ஒரு கொடுங்கோலனுடைய ஆட்சியை இங்கே இருப்பவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் அவருடைய எல்லா விஷயத்தையும் ஆதரிக்கிறார்கள் என்று. அப்ப திருமாவளவன் 9 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதா ஆதரிக்கிறாரா? 9 வயசுக்கு குறைந்த பெண்கள் மீது பாலியல் சீண்டலை ஆதரிக்கிறாரா? பெண்கள் அரை சாட்சி என்பதை ஆதரிக்கிறாரா? பெண்கள் விவாகரத்துக்கு போக முடியாது, ஆண்கள் தான் போக முடியும் என்பதை ஆதரிக்கிறாரா? கல்லால் எரிச்சு ஒருத்தர் கொள்றதை ஆதரிக்கிறாரா? சவுக்கால் அடிச்சு கொள்றதை ஆதரிக்க? இதெல்லாம் எனக்கு பதில் வேணும். நீங்க சும்மா சப்போர்ட் பண்றோன்னு சொல்லக்கூடாது. சரி, ஈரானுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்க? சோபார் துறைமுகத்தை நாம தான் மேம்படுத்தினோம். 1400 கோடி அதானி மூலமா தான் நடந்தது. நீங்களெல்லாம் கத்தினதுனால அதானியை வித்ரா பண்ண சொன்னது இந்த அரசாங்கம். அதன் மூலமாக இந்தியா தான் அவர்களுக்கு சோறளித்து வந்தது, சாப்பாடு போட்டு வந்தது இந்தியா. ஆனா என்னைக்காவது இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. காஷ்மீர்ல ஒவ்வொரு தடவையும் காஷ்மீர்ல பயங்கரவாதிகளைத்தான் அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. சிஏஏ நடக்கும் போது இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் கண்டனம் தெரிவித்தார்கள். அத்தனை சவுதியில, துபாயில, பஹ்ரைன்ல, ஐக்கிய அரபு நாடுகள்ல, எல்லா நாட்டிலையும் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்கு பணம் கொடுத்தது ஈரான். அதனாலதான் அவங்களுக்கு போகும். சவுதியினுடைய இளவரசர் நேரடியாக பேசி இருக்கிறார். ஈரானுடைய அதிபர் ஹிட்லரை விட மோசமா இருக்கிறாருங்கிற வார்த்தையை பேசியிருக்கிறார். அதுவும் வந்திருக்கு. அப்போ நீங்க ஈரானை சப்போர்ட் பண்ணணும் சொல்லக்கூடிய நீங்கள், அப்படியானால் உங்களுக்கு உண்மையிலே இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இருக்குமானால் சவுதி மேல உங்களுக்கு அக்கறை இருக்க நிரூபிக்கலையே, துபாய் மேல நிரூபிக்கலையே, குவைத் மேல நிரூபிக்கலையே, பஹ்ரைன் மேல நிரூபிக்கலையே, கத்தார் மேல நிரூபிக்கலையே. அதெல்லாம் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீங்க பண்ணலையா? அப்ப அந்த நாட்டுல இருக்கிற முஸ்லிம்கள்லாம் முஸ்லிம்கள் இல்லையா? இங்கதானே சார் கேள்வி. அப்ப யார் இஸ்லாத்தை வளர்ப்பவர்கள், யார் இஸ்லாத்தினுடைய கழுத்தை நெரிப்பவர்கள்? இங்கதான் கேள்வி வருது. அப்ப அந்த நாடு அவர்கள் ஈரானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் போது உங்களுக்கு ஏன் வலிக்குது? அப்ப 2 இஸ்லாம் நாடு தானே. இப்ப ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க யாரை சப்போர்ட் பண்ணணும்? பேசாம தானே இருக்கணும். இல்ல ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ணணும் குறைந்தபட்சம். ஏன்னா பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு. பண்ணலையா நீங்க? இன்னும் பாகிஸ்தானை தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக இந்த கட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. அதனால இதுல என்ன பேசுறதுன்னு தெரியாத அளவுக்கு ராகுல் ஒளறி இருக்கிறாரு. இந்தியா ஏன் அமைதியாக இருக்கிற? அமைதியா தான் இருக்கணும். சோனியா காந்தி அவர்களுமே அதான் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் அமைதி எனக்கு பெரும் அச்சத்தை தருகிறது அப்படின்னு. ஒரு அச்சத்தையும் தர வேண்டாங்க. நீங்களே, அதாவது உலகம் முழுக்க உள்ள கிறிஸ்தவர்கள்
இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோனியாவும் ராகுலும் ஏன் கண்டிக்கலன்னு எனக்கு புரியல. இவர்கள் இந்துக்கள் இல்லை, சரி இல்லை, இவங்க கிறிஸ்தவர்களும் இல்லையா என்ற சந்தேகத்தை ஏன் உருவாக்குகிறார்கள்? ஏற்கனவே ராகுல் காந்தியினுடைய ஏன்ஸ்ரீ பற்றி அது முஸ்லீம் ஏன்ஸ்ரீன்னு ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. அதை நிரூபிக்கிறார்களா? எனக்கு அது புரியல. அப்போ எங்க உங்ககிட்ட, அதாவது எல்லா கம்யூனிஸ்ட் வரைக்கும் வளர்றாங்க, அணிசேரா நாடுகள் அப்படின்னு இந்தியா இருந்தது, இன்னைக்கும் அணி சேராமல் இருக்கும். அணி சேராமல் ஒருத்த இருக்கிறான்னா அவன் கோழையாக மட்டும்தான் இருக்கும். எனக்கு வேற வழியே இல்லை. இவன் கூட சேர்ந்தாலும் பயம், அவன் கூட சேர்ந்தாலும் பயம். நான் நடுவில் இருந்துட்டா இவனும் அடிக்க மாட்டான், அவனும் அடிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோழை மட்டும்தான் அணிசேரா இடத்துல இருக்கணும். அப்படி ஒரு கோழை தான் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு கோழை இல்லையே, ஒரு வீரன், ஒரு தைரியசாலி, ஒரு நேர்மையாளர், தேசபக்தன் பிரதமராக இருக்கிறாரு. அது உங்களால சகிக்க முடியல. ஏன் அணி சேரணும்? எது நியாயமோ அதன் பக்கத்துல இருக்கணும், எது அநியாயமோ அதை எதிர்க்கணும். அதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க இஸ்ரேல் பக்கத்துல இந்தியா போக கூடாதுன்னு வேற யார் போகணும்? ஒரு இத்தினோண்டு இஸ்ரேலை வாழ விட மாட்டார்களாம். அங்க போய் ஹமாஸ் அடிக்குமா, அங்க போய் எல்லாரும் அடிப்பாங்களாம். அதெல்லாம் சரியா, இஸ்ரேல் திருப்பி அடிச்சா தப்பா? எனக்கு புரியல. அப்ப இந்த காங்கிரஸ் கட்சிக்கு முதுகெலும்பு இருக்கிறதா, இல்லை இந்த திருமா போன்றவர்களுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ முதுகெலும்பு இருக்கிறதா? இதுதான் என் கேள்வி. அதனால இவர்கள் தங்களை விற்று விட்டார்கள். இதுல ஈரானுக்கு சப்போர்ட் பண்றது என்பது ஒரே ஒரு விஷயத்துல என்ன செய்யலாம், அந்த நாட்டுக்குள்ள போய் அவனை நீங்க கொன்னது தப்பு அப்படின்னு சொல்லணும். பின்லாடன் அமெரிக்கா அடிச்சது பாகிஸ்தான்ல, சதாம் ஹுசேனை ஈராக்ல தூக்கிச்சு, அதெல்லாம் நடந்தது தானே. முன்ன பின்ன அமெரிக்கா செய்யலையா? இதைத்தான். சரி, பின்லாடன் தூக்கும் போது காரணம் என்ன? 108 மாடியை அடிச்சவனா நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. சதாம் ஹுசேன் மட்டும் நமக்கு நல்லவனா இருந்தானா? இல்லையே. அதனால நீங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்ற பெயரில் கொடுங்கோளர்கள் இருந்தால் அதை இன்னொரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமே ஒழிக்கும் போது நாம் அமைதியாகத்தான் இருக்கோம். அவ்வளவுதான். இதுல நாம் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம போய் யுஏக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், நாங்க போய் பஹ்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாமலாம் சொல்லவே இல்லையா. அவர்கள் மீது நடந்த தாக்குதலை நாம் கண்டனம் பண்றோம். ஏன் கண்டனம் பண்றோம் அப்படின்னா 98 லட்சம் பேர் அங்க இருக்கிறார். வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் 1 கோடி பேர் அங்க இருக்காங்க. ஈரான்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஈரான்ல அரசாங்கம் 3 வாரமா சொல்லிட்டு இருக்கு, மாணவர்கள் டெக்கரா இதை விட்டு வெளியில போயிருங்க. யாரும் கேட்கல. அதாவது ஒரு 70% மாணவர்கள் நகரத்துக்கு வெளியே போய் பத்திரமாக இருக்கிறார்கள். 30% போகல. இப்ப போகாதவங்கள நீங்க காப்பாத்தணும் சொன்னா, ரெண்டாவது நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். என்னுடைய முதல் பக்தி தேசத்தின் மீது, அடுத்த மதத்தின் மீதுன்னா நான் உங்களை ஏத்துக்கலாம். இந்தியாவில் இறங்கிட்டு ஏர்போர்ட்ல இறங்கின பிறகு என்ன அரசாங்கம் கை விட்டுட்டு ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டு என்னை வீட்டுல கொண்டு விட்டுற வேண்டாமான்னு கேட்டா என்ன கேள்வி இது? எந்த அளவுக்கு நீங்களெல்லாம் தேசத்தின் மீது பக்தி வைத்திருக்கிறீர்கள்? இந்த மாதிரி தேசத்தின் மீது வெறுப்பு காட்டக்கூடியவர்களை இந்த நாடு வளர்க்கணுமான ஒரு கேள்வி. என்னைக்காவது ராகுல் இந்த தேசத்தின் மீது பக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? தேசத்தினுடைய சின்னங்களை மதித்து இருக்கிறாரா? எனக்கு தெரியவே. அதனால ரொம்ப மோசமான எதிர்கட்சிகள். இந்த எதிர்கட்சிகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகின்றன, மோடிக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு எதிராக என்பதைத்தான் நான் இங்கே பதிவிட. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், உரைநாடு இதழாசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.